ஒரு பெண்ணு ஒரு கணவனுக்கு நியமிக்கப்பட்டுட்டு அப்படின்னா அவ ஈராக்கிய கொண்டிருக்க தன் கணவனுக்காக தன் மனைவிக்காக யாரை அங்கிட்டு திரும்பாதபடிக்கு நேர் வழியில போற பிள்ளைகளாக கிறிஸ்துவுடைய உபதேசத்துல போற அதாவது சபையாக எப்படி ஒரு மனைவி தனக்கு நியமிக்கப்பட்ட பின் ஒரு கணவன் தனக்கு நியமிக்கப்பட்ட பின் தனக்கு ஒரு பிள்ளை இருக்கு அப்படின்னு சொல்லி அது உண்மையா வாழ்றவங்க தாங்க நேரா போவாங்க. இல்ல அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து என்ன செய்வாங்க. மத்தேயு 5:28 சொல்லுதுல கண்ணு யாரை விட்டதுங்க. ஆமா, எல்லாம் நம்ம பேசுறதெல்லாம் பெரிய பரிசுத்த வானத்திலிருந்து குதித்த என்னது பரிசுத்தவான்கள் மாதிரி நம்ம பேசுவோம். நம்ம பரிசுத்தம் நம்மகிட்ட என்னது அப்படின்னா நம்ம கூட தேவன் இருக்கிறதுலே தெரிஞ்சிடும் நம்மகிட்ட என்ன பரிசுத்தம் இருக்கு என்ன பரிசுத்தம் இல்லை. ஏன்னா விசுவாசிகளுக்கு இதெல்லாம் தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அவங்களுக்கு வசனமே தெரியாது. பைபிள் எங்க அப்படின்னு கேட்டா அப்பதான் லாண்ட்ரி பின்ல இருந்து என்ன செய்வாங்க பைபிள நான் அன்னைக்கு கொண்டு வந்து அந்த ஷோல்டர் பேக்கை துவைக்க போடுறதுக்கு போட்டேன்னா வாஷ் பண்ண அந்த பைபிளும் அதோட என்ன செஞ்சுட்டு லாண்ட்ரி பின்னுக்குள்ளேயே என்னுடைய இதையும் போட்டுட்டேன். ஆமா, ரொம்ப நல்லது. சரியா, ரொம்ப நல்லது. போட்டு நல்ல வேலை வாஷிங் மிஷின்ல போடாம போனீங்க, எடுத்துட்டீங்க அதுக்கு முன்னாடி இல்லையா. நமக்கு தான் சத்தியமே தெரியாதே. இன்னைக்கு சபைக்கு நம்ம போறோம்னு சொல்றோம், என்னதான் சத்தியம் தெரியும்? எந்த வேத வசனத்தை நம்ம வாசிச்சிருக்கிறோம்? நாங்கள விசுவாசியா வந்த காலத்துல மணிக்கணக்காக தாகமாக வேதத்தை வாசிச்சோம், மணிக்கணக்கா வாசிச்சோம், ஜெபிச்சோம், முழங்கால் போட்டோம், உபவாசிச்சோம், கண் விழிச்சோம். ஆமா, ஆண்டவரோட கெட்டி நெருங்கிறதுக்குள்ள பகுதி என்னென்னலாம் இருக்குங்கிறத வேதத்தின் மூலமாக அறிஞ்சு கொண்டோம். அபிஷேகத்தை பெற்றோம். அபிஷேகத்தை பெறுறதுக்கு யாரையும் பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து வெக்கப்படணும்னு நினைக்கல. ஆண்டவர் அபிஷேகத்தை ஊட்டிக்கிறாங்க, பெற்றுக்கொள்வோம். அந்த அபிஷேகம் தான் இன்னைக்கு வரைக்கும் போதித்து நடத்தி கொண்டு இருக்கிறது. அப்ப தேவ பிள்ளையே, நம்ம நினைக்கிறது போல பாவத்துல வாழ்ந்து அக்கிரமத்துல வாழ்ந்து அப்படிப்பட்ட பகுதி இல்ல. ஆமா, ஆண்டவர் நம்ம எப்படின்னா ஒரே கிறிஸ்டின் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகையாக நம்மை நியமித்திருக்கிறாங்க. கற்புள்ள கன்னிகையாக நம்மை நியமித்திருக்கிறாங்க. அப்ப கற்புள்ள கன்னிகையாக நியமித்திருக்கிறாங்க அப்படின்னா திருமணத்திற்கு ஒரு மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னா பரிசுத்தமா இருக்கணும். அப்ப பரிசுத்தமா இருக்கணும். எபேசியர் 5வது அதிகாரத்துல திருமணங்கள்ல வாசிப்பாங்க இல்லையா, அதுல எல்லாம் குறையே இருக்காது இல்லையா. 27வது வசனம், கரை திரை முதலானவைகள் ஒன்று இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தனக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். எப்படி ஆண்டவர் நம்மை நியமித்து இருக்கிறாங்கன்னா கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல். ஆமா, பெண்ணு கெட்டு போன பெண்ணு ஆணு அதாவது மாப்பிள்ளை பாவத்துல வாழ்ந்த மாப்பிள்ளைய தாய் தகப்ப என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க இல்லையா. அதே மாதிரிதான் நம்ம ஆண்டவர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்து என்ன ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகையாக நம்மளை எப்படி பார்க்கிறாங்கன்னா நம்ம ஏற்கனவே பாவ அநித்தியமான அசுத்தத்துல வாழ்ந்து அவர் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டு நீதிமானாய் மாறிட்டோம் இல்லையா. இப்ப நம்ம திரும்ப அந்த பாவத்துக்குள்ள போகாதபடிக்கு அந்த மனைவியானவள் கிறிஸ்தியன ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட மணவாட்டி சபையாகிய மனைவியானவள் எப்படி காணப்படன அப்படின்னா எபேசியர் 5:27 படி கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல். முதல்ல கரை இருந்தது, திரை இருந்தது, பாவம் இருந்தது, அநியாயம் இருந்தது, அக்கிரமம் இருந்தது, அசுத்தம் இருந்தது, வேசித்தனம் இருந்தது, விபச்சாரம் இருந்தது, கண்களினாலே பாவம் செய்தோம் இல்லையா, எப்படி இல்லாம செய்தோம். ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் விட்டுட்டு கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தனக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். அப்ப தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாங்கன்னா நித்திய விவாகத்துல அந்த கல்யாண நாள்ல அவர்கிட்ட கொண்டு முன்பாக நிறுத்துறதுக்கு கல்யாண அன்னைக்கு நம்ம ஜப வீட்டுக்கு வருகிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம் இல்லையா. ஆமா, நல்லா என்ன செய்யறோம், நல்லா ஜோடித்து அலங்கரித்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கோயிலுக்கு வருகிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், ஜப வீட்டுக்கு வருகிறோம், நிற்கிறோம். வரும்போது நம்ம எப்படி இருக்கணும், நல்லா அலங்கரித்து வருகிறோம் இல்லையா. எப்படி ஒரு குறை இல்லாம அலங்கரித்து வருகிறோம். எப்படி உலக அலங்கரிக்கிறோமோ அதே போல சங்கீத 96:9 படி பரிசுத்த அலங்காரத்தோட ஆவிக்குரிய கனிகளோட கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக நம்மை அலங்கரித்து நாம் என்ன செய்யணும், நம்மை அவருக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாக, கரை இல்லாதவர்களாக, திரை இல்லாதவர்களாக நம்மை அவருக்கு முன்பாக நாம் நிறுத்துவதற்கு நமக்கு ஆண்டவரே என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னா ஒரு மாதிரிய காண்பித்திருக்கிறாங்க. என்ன மாதிரி அப்படின்னா அவருக்குள்ள பாவம் உண்டு யார் சொல்லக்கூடும். அதே போல இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட மணவாட்டி சபையானவள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு மகிமை உள்ள சபையாக அந்த திருமண நாளில் அவருக்கு முன்பாக நிற்க நாம் என்னது
நம்ம ஆண்டவர் எப்படி தன்னைத்தாமே ஒரு மாதிரியாய் ஒப்பு கொடுத்தாங்களோ அந்த மாதிரியை பார்த்து பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்கள், கண்ணீர் என்ன வந்தாலும் சத்தியத்தை விட்டு வழி விலகாம சத்தியத்தின்படி வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகையாகிய மணவாட்டி சபையே அந்த மணவாளனுடைய திருமண நாளுக்கு நீ ஆயத்தப்படும்படியாக ஜனத்தை கூட்டு சபையை பரிசுத்தப்படுத்தி, ஆமா, மூப்பரையும் பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்க. மணவாளன் என்ன செய்ய போறாரு? பிதாவினுடைய வீட்டிலிருந்து புறப்பட போகிறார். மணவாட்டி பூமியில் இருக்கிற ஜப வீடு என்கிற அந்த சபையில இருந்து கரை திரை முதலானவைகள் அல்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய், பிழை இல்லாதவர்களாய், மகிமையுள்ள ஒரு சபையாக, உத்தமையாக, ஆமா, எப்படி அகாஸ்வருடைய மனைவி வஸ்தி கீழ்ப்படியாம போனாலோ அதே போல நாம் கிறிஸ்துவுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படியாமல் போனா நாம் கரை உள்ளவர்களாய், திரை உள்ளவர்களாய், பாவம் உள்ளவர்களாய் மாறிவிடுவோம். நாம் கிறிஸ்து என்கிற அந்த கண்மலையின் வெடிப்புகளில், மறைவிடங்களில், சிகரங்களில், மறைவிடங்களில் தங்குகிற ஒரு புறாவாக கிறிஸ்துவின் உபதேசத்துக்குள்ளே தங்கி தாபரித்து அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி கரை திரை முதலானவைகள் அல்லாமல் அவருக்கு முன்பாக என்ன அப்படின்னா பரிசுத்தம் உள்ளவர்களாக, பிழையற்றவர்களாக அவர் முன்பாக நம்மை கொண்டு நிறுத்துவோம். அப்படின்னா எப்படி காணப்படுவாங்க? அப்படின்னா மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா? குருவிகள் பாடு சத்தம் கேட்க போகிறது, காட்டுப்புறா சத்தம் தேசத்திலே வரப்போகிறது. மணவாட்டி சபையை ஆயத்தப்படு. அவர் வரும்போது நம்மை கரைதிரையற்றவர்களாய் பார்ப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாங்க.